ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி 5.2 எயித்து டாபிக். கிட்டத்தட்ட ஃபிஃப்த்து டாபிக் எயித்து டாப்பிக்கு சேமே தான். சம் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஃபிஃப்த்து டாபிக் ஃபுல்லாகவே ஆரிஜின் சென்டராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறதுல ஹெச்,கே ஃபார்மேஷனில் சென்டர் இருக்கும். சரியா? ஸோ ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக். அந்த கோனிக் என்ன டைப் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். கோனிக் என்ன டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? b² மைனஸ் 4ac. இந்த வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா பேரபோலா, லெஸ் தென் 0வாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் ஹைப்பர்போலா, லெஸ் தென் 0வாக இருக்குது அப்படின்னா எலிப்ஸ், கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா ஹைப்பர்போலா. ஸோ b² மைனஸ் 4ac வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது கிரேட்டர் வேல்யூவாக இருக்கா, லெஸ் தென் வேல்யூவாக இருக்கா, இல்லை ஈக்குவல் டுவாக இருக்கா அப்படின்னு 0க்கு ஈக்குவல்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஒன் கிவன் ஈக்குவேஷன் x மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பை 225 அண்ட் ப்ளஸ் y மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பை 289. இப்போது இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கும்? x² டேர்ம், எக்ஸ் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் கிடைக்கும்? y² டேர்ம், y டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். சரியா? இப்போது xy டேர்மே கிடையாது. இதை நீ கம்பைன் பண்ணினாலுமே சேம் வேரியபிள் டேர்ம் பார்க்கும்போது xy கம்பைன் ஆன டேர்ம் எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? b வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. x² கோஎஃபிஷியன்ட் a, y² கோஎஃபிஷியன்ட் c, xy கோஎஃபிஷியன்ட் தான் b. ஸோ b வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னவாயிடும்? லெஸ் தென் வேல்யூவாக இருக்கும். b² 0 மைனஸ் 4ac மைனஸ் 4 இன்ட்டு a வேல்யூ 1/225 இன்ட்டு c வேல்யூ 1/289. இது ஃபுல்லாகவே பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன நம்பராக இருக்குது? நெகட்டிவ் நம்பராக இருக்குது. தட் இஸ் லெஸ் தென் 0. ஸோ இட் ஃபார்ம் ஏ எலிப்ஸ். இது நீங்கள் இங்கே செக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சம்ஸ்குள்ளே போகணும். ஸோ இது மறந்துடாதீங்க. ஸோ என்ன ஃபார்ம் ஆகிருக்கு? எலிப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபார்மேஷனை நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த எலிப்ஸ் ஃபார்முலா தெரியும். அதோட கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணும்போது ஹெச் வேல்யூ அண்ட் கே வேல்யூ, ஹெச் பிளேஸில் 3 இருக்குது, கே பிளேஸில் 4 இருக்குது. ஸோ சென்டர் h,k இஸ் 3,4. சரியா? 3,4. நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்? சென்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த எலிப்ஸ் இந்த டைப்பில் இருக்குமா? ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸா, எலிப்ஸோட ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸான்னு நம்ம செக் பண்ணணும். எதை வச்சு செக் பண்ணுவீங்க? டினாமினேட்டர் வேல்யூ x² டேர்முக்கு கீழே இருக்க வேல்யூவும் y² கீழே இருக்க வேல்யூ தட் இஸ் a² அண்ட் b² வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணணும். a² வேல்யூ இஸ் லெஸ் தென் b² வேல்யூ. ஸோ நம்ம எலிப்ஸ் எப்படி இருக்கும்? y ஆக்சிஸை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு h,k சென்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்ன வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபோக்கஸ் போகுது k மைனஸ் சி, கே ப்ளஸ் சி. என்ன கோஆர்டினேட் y கோஆர்டினேட்டில் மட்டும் சம் சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ் பார்க்கும்போதும் k மைனஸ் ஏ, கே ப்ளஸ் ஏ, k மைனஸ் ஏ அண்ட் கே ப்ளஸ் ஏவாக இருக்கும். ஈக்குவேஷன் ஆஃப் அ டைரக்டர் இஸ் y ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. இங்கே கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? சென்டரில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்ததும் சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூவை கம்பேர் பண்ணிவிட்டு எலிப்ஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், எலிப்ஸோட ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸா பேரலல் டு ஒய் ஆக்சிஸான்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கண்ணு முன்னாடி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? ஃபோக்கஸ் ஃபார்முலா, வெர்டிசஸ் ஃபார்முலா அண்ட் டைரக்டர்ஸ் ஃபார்முலா கண்ணு முன்னாடி தெரியணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம சரி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஏஇ வேல்யூவில் இருக்குது. ஏ வேல்யூ நோ ப்ராப்ளம் இருக்குது. சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சினாவே நம்மளுக்கு என்ன தெரியும்? என்ன டிஸ்டன்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருக்கும்? சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸை நம்ம சின்னு சொல்லுவோம். சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸ்
அண்ட் சென்டருக்கும் வெர்டிசஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம ஏன்னு சொல்லுவோம். அதில் நம்ம லாஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இ ஈக்குவல் டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவீங்க, இ ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இ வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். இ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். இ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏ அண்ட் பி காம்பினேஷனில் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். ஏ இ சி இது ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன? சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ. சி வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஏஇ தெரிஞ்சிருக்கணும். சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஏஇ தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு காம்பினேஷன் ஆஃப் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இ ஸ்கொயரோட வேல்யூ கிடைக்கும். இ ஸ்கொயரோட வேல்யூ ஃப்ராக்ஷனில் இருக்குது. அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் 8/17. 8/17. நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் வேல்யூ பி ஸ்கொயர்லேருந்து இ ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இ ஸ்கொயர் அப்படின்றத நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? ஏஇ சி ஈக்குவல் டு ஏஇ. அதில் ஏ வேல்யூ இ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு சி கிடைக்கும். சி வேல்யூவை எங்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஃபோக்கஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வெர்டிசஸில் ஏ வேல்யூ தெரியும். ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணினா வெர்டிசஸ் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஏ அண்ட் இ வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் டைரக்ட்ரஸ் வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு இருக்குது. இந்த ரிலேஷன் நீங்கள் அந்த மாதிரியும் போடலாம். சி ஈக்குவல் டு ஏஇ போட்டிங்கனாலும் சேம் ஆன்சரே தான் வரும். ஏ வேல்யூ என்ன இருக்குது? 17. ஏ வேல்யூ 17. இ வேல்யூ இப்போ தான் ரீசெண்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. அதுலேருந்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு சி வேல்யூ 18 கிடைக்கும். சரியா? இ வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க? இ வேல்யூ 8/17 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் நம்மளுக்கு சி வேல்யூ டைரெக்டாக கிடச்சிடும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியும் போடலாம். இல்லை சி ஈக்குவல் டு ஏஇ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியும் நம்ம சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா? உங்களுக்கு எது ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் ஃபார்முலாவில் சி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் ஃபோக்கஸ், ரெண்டு ஃபோக்கஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ்லேயும் ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 வெர்டிசஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரஸ் ஃபார்முலா y ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஸோ இதில் ஏ வேல்யூ இ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கே வேல்யூ ஏ பை இ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு டைரக்ட்ரஸ் ஈக்குவேஷனும் கிடச்சிரும். நீங்கள் டைரக்ட்ரஸ் எழுதும்போது எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் ஆர் ஒய் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் ஃபார்மில் தான் உங்களோட டைரக்ட்ரஸ் ஈக்குவேஷன் இருக்கணும். லாஸ்ட்டு டைமு நிறைய பேர் எழுதியிருந்தீங்க டைரக்ட்ரஸ்ன்னு போட்டு அந்த ஆன்சரை மட்டும் எழுதியிருந்தேன். -5, 7, 7 அந்த மாதிரி ஏதாவது ஆன்சர் மட்டும் எழுதியிருந்தேன். இது ஒரு ஈக்குவேஷன், டைரக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ ஒய் ஈக்குவல் டு -5/4 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணணும். ஈக்குவேஷன் ஃபார்மேஷனில் தான் இருக்கணும். சரியா? ஸோ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எந்த சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த கோனிக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செஞ்சோம்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த வேல்யூ <0 இருந்ததுனால இட் ஃபார்ம் எலிப்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூ பி வேல்யூவும் கம்பேர் பண்ணிங்க. கம்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? எலிப்ஸ் ஆக்சிஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக ஒய் ஆக்சிஸான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபார்முலா டிசைட் பண்ணிங்க. ஃபார்முலா டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஏ பி வேல்யூ யூஸ் பண்ணி இ வேல்யூ அண்ட் சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஃபோக்கஸ், வெர்டிசஸ் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். இதுவும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் அண்ட் ஒய் ஸ்கொயர் டேர்ம் பிட்வீன் ப்ளஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பார்த்ததுமே எலிப்ஸ்ன்னு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவீங்க? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பி ஸ்கொயர் வேல்யூ 0, ஏ வேல்யூ 1/100, சி வேல்யூ 1/64. So it is negative value, so less than 0. So it is form a ellipse. ஸோ இதுக்கப்புறம் நம்ம
சென்டர் நம்மளுக்கு பார்த்ததுமே தெரியும், டயக்ராம் கொஷினை பார்த்ததுமே தெரிஞ்சிடும். ஹெச் வேல்யூ, ஹெச் பிளேஸில் -1 இருக்குது, கே பிளேஸில் 2 இருக்குது. ஸோ நம்மளால் சென்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஆக்சிஸ் parallel to எலிப்ஸோட ஆக்சிஸ் parallel to x ஆக்சிஸாக parallel to y ஆக்சிஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுவீங்க? given a ஸ்கொயர் வேல்யூவும் b ஸ்கொயர் வேல்யூவும் செக் பண்ணுவேன். a ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் b ஸ்கொயர். ஸோ இந்த எலிப்ஸ் எப்படி இருக்கும்? parallel to இந்த எலிப்ஸோட ஆக்சிஸ் parallel to x ஆக்சிஸாக இருக்கும். ஸோ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க? எக்ஸ் கோஆர்டினேட்டில் இருக்க வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். சரியா? டைரக்ட்ரிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஓகேவா? இது நார்மலாக அந்த சம் மாதிரியே தான் நம்ம செய்ய போகிறோம். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேல்யூ இருக்குது, அதிலேருந்து நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? சி ஸ்கொயர் ஆர் இ ஸ்கொயர், நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயர் ஆர் சி ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. சி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு இ ஸ்கொயர் இ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சி ஸ்கொயர் ஃபார்முலா சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ வேல்யூ பி வேல்யூ இருக்குது, ரெண்டையும் சப்ராக்ட் ஏ ஸ்கொயர் வேல்யூ பி ஸ்கொயர் வேல்யூ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் சி ஸ்கொயர் கிடைக்கும். சி ஸ்கொயர்லேருந்து சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சி ஈக்குவல் டு ஏஇன்ற ஃபார்முலா தெரியும். சி ஈக்குவல் டு ஏஇ. சி ஈக்குவல் டு ஏங்கும்போது இங்கே சி வேல்யூ 6 இருக்குது, ஏ வேல்யூ 10 இருக்குது, ஏ வேல்யூ 10. ஸோ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இ வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூலாம் நம்ம யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்? ஏஇ வேல்யூ சி வேல்யூ ஈக்குவல் டு 6ன்னு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிவன் வேல்யூ சென்டர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு டைரக்ட்ரிஸ் வேல்யூ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவீங்க. டைரக்ட் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ரெண்டு டைரக்ட்ரிஸ் கிடச்சிருக்கு. நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு எழுதினாலும் ஓகே, இல்லை வேல்யூஸ் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் கொடுத்தீங்கனாலும் ஓகே. ஃபைனல் ஆன்சர் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, ஒய் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, பிட்வீனில் என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். ஸோ பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இட் இஸ் ஹைப்பர்போலா. ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, பி ஸ்கொயர் மைனஸ் 4acயில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். எக்ஸ்ஒய் டேர்ம் இல்லை அப்படின்றதுனால பி வேல்யூ 0, ஏ வேல்யூ 1/225, சி வேல்யூ -1/64, -1/64. இங்கே இருக்க மைனஸும் இங்கே இருக்க மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ கிவன் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும், தட் இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்? இட் இஸ் ஃபார்ம் ஏ ஹைப்பர்போலா. நீங்கள் எல்லா சம்முக்கும் ஐடென்டிஃபைன்னு கொடுத்துருந்தாங்கனாவே நம்ம பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அது கிரேட்டராக ஸ்மாலராக ஈக்குவல்ட்டான்னு செக் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்லணும். சரி, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது ஹைப்பர்போலான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்? ஏ ஸ்கொயர் வேல்யூ அண்ட் பி ஸ்கொயர் வேல்யூவை கம்பேர் பண்ணுறீங்க. கம்பேர் பண்ணதுக்கப்புறம் இது parallel to x ஆக்சிஸ், அந்த ஹைப்பர்போலாவோட ஆக்சிஸ் parallel to x ஆக்சிஸாக ஒய் ஆக்சிஸான்னு செக் பண்ணுவோம். ஹைப்பர்போலா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆக்சிஸ் parallel to x ஆக்சிஸாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணிக்கலாம்? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறதுனால எக்ஸ் கோஆர்டினேட்ஸில் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஃபோக்கஸ் ஹெச் ப்ளஸ் சி கமா கே, ஹெச் மைனஸ் சி கமா கே. வெர்டிசஸ் அப்படிங்கும்போது ஹெச் ப்ளஸ் ஏ, ஹெச் மைனஸ் ஏ. டைரக்ட்ரிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. அதே சேம் கான்செப்டே தான் இங்கே சி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா டிஃபர் ஆகும். சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அங்கே என்ன ஃபார்முலா படிச்சிங்க? அது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் நீங்கள் சம்ஸ் போடணும். இதிலேருந்து நம்ம சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சி வேல்யூலேருந்து என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க? இ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. சரியா? சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது? ஏ வேல்யூ, சி வேல்யூ, இ வேல்யூ, ஏ பை இ வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வெர்டிசஸ் டு வெர்டிசஸ், டைரக்ட்ரிஸ் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க.
ஓகேவா? இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாகவே போடணும். ப்ளஸ் மைனஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் சம்முமே ராங் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம், இதுவும் என்ன ஃபார்மில் இருக்குது? ஒய் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. பிட்வீன் மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்ம் பண்ணும்? ஹைப்பர்போலா. இதுலேயும் நீங்கள் செக் பண்ணலாம். என்ன செக் பண்ண போகிறீங்க? XY கோஎஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 0. பி வேல்யூ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு y கோஎஃபிஷியன்ட் என்ன? y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1/25. எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் -1/16 × 4AC. இந்த வேல்யூ நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குமா? -4AC. ஸோ பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா இட் இஸ் ஹைப்பர்போலா. இந்த கோணிக்கு என்ன ஃபார்ம் ஆகணும்? ஹைப்பர்போலா ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹெச் அண்ட் கே வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சென்டர் வேல்யூ கிடச்சிரும். இப்போது கிவன் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்குது? ஒயிட் டேர்ம் ஃபஸ்ட்டு இருக்குது, எக்ஸ் டேர்ம் நெக்ஸ்ட்டு இருக்குது அப்படின்னாவே இந்த ஹைப்பர்போலா இந்த ஃபார்மேஷனில் கிடைக்கும். இதோட மீனிங் என்ன? இந்த ஹைப்பர்போலாவோட ஆக்சிஸ் parallel to y ஆக்சிஸாக இருக்கும். parallel to y ஆக்சிஸ். ஸோ நம்ம இது சென்டர், ஃபோக்கஸ் அண்ட் வெர்டிசஸ் ஃபார்முலாவில் கிவன் வேல்யூ A, E அண்ட் C வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம். ஸோ இதுலேயும் நீங்கள் C ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். அதுலேருந்து சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கு? வெர்டிசஸ், 2 வெர்டிசஸ் கிடைக்கும். அதில் கேர்ஃபுல்லாக ப்ளஸ் மைனஸ் மிஸ்டேக் இல்லாமல் போடணும். நெக்ஸ்ட்டு டைரக்ட்ரிஸ், 2 டைரக்ட்ரிஸ் கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ம எல்லாமே பார்த்ததுமே இட் இஸ் ஹைப்பர்போலாவா இல்லை எலிப்ஸா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிறது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், ஒய் ஸ்கொயர் டேர்ம் அண்ட் எக்ஸ் டேர்ம், ஒய் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். சில சம்மில் XY டேர்மும் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், XY டேர்ம், ஒய் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், ஒய் டேர்ம், சி டேர்ம் இருக்க ஈக்குவேஷனாக இருந்துச்சுனாலும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன இது ஃபார்மு? எலிப்ஸா, ஹைப்பர்போலாவா இல்லை பேரபோலாவா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஈக்குவேஷனில் இருந்து நம்ம என்ன செஞ்சிடணும்? பி வேல்யூ. இப்போது கிவன் கொஷினில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் A, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் A, XY கோஎஃபிஷியன்ட் B, ஒய் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் என்ன? C. ஸோ இது 3 வேல்யூவும் தெரிஞ்சாவே போதும். இங்கே XY டேர்ம் கிடையாது. ஸோ இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது? XYன்ற டேர்மே கிடையாது. ஸோ எக்ஸ் டேர்ம் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், ஒய் ஸ்கொயர் டேர்ம் தான் இருக்குது. இது ஹைப்பர்போலாவாக இருக்கும், இல்லைன்னா பேரபோலா எலிப்ஸாக இருக்கும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்முக்கும் ஒய் ஸ்கொயர் டேர்முக்கும் பிட்வீனில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ். ஸோ பார்த்ததுமே நீங்கள் சொல்லலாம் இட் இஸ் ஃபார்மிய எலிப்ஸ்னு சொல்லலாம். இதில் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன இருக்குது? பி வேல்யூ 0, 4AC, 4 × A வேல்யூ 18, C வேல்யூ 12. ஸோ இதில் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. இட் இஸ் லெஸ் தென் 0. ஸோ இட் ஃபார்மிய எலிப்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம எலிப்ஸ்னாவே என்ன ஜென்ரல் ஃபார்மேஷன் உங்களுக்கு தெரியும்? x minus h whole square by a square and y minus k whole square by b square between side plus is equal to 1. இந்த ஃபார்மேஷனுக்கு நம்ம கிவன் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டேர்ம்ஸ்? எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் டேர்ம்ஸை செப்பரேட் பண்ணுறீங்க. அதில் இருக்க காமன் எலிமெண்ட்ஸ் அவுட் சைடு எடுக்கிறீங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபார்மேஷனை நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடு நம்மளுக்கு தெரியும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் -8x இருக்குது. இதோட எந்த டேர்ம்ஸ்? இட் இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்ம். பி வேல்யூவை இங்கேருந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 2ஆல் டிவைட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 4 கிடைக்கும். ஸோ 4 2ab அந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ 4ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த 4ஐ ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். ஏ ஸ்கொயர் பதிலாக ஏ ஸ்கொயர் இருக்குது, பி ஸ்கொயர் டேர்ம் நம்மளுக்கு வேணும். ஸோ 4 ஸ்கொயர். அந்த 4 ஸ்கொயரை திரும்பவும் சப்ராக்ட் பண்ணுறேன். ஓகேவா? கிவன் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்
8x இருக்குது. இந்த டேர்ம் எந்த டேர்ம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கணும்? 4 ஸ்கொயர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு இந்த கிவன் வேல்யூ சப்ராக்ட் கொண்டு வர முடியும். ஸோ 4 ஸ்கொயர் ஆட் பண்ணுறதுனால திரும்ப நம்ம என்ன செய்கிறோம்? 4 ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபுல் டேர்மு என்ன ஃபார்மேஷனில் இருக்குது? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ இது என்னென்னு சொல்லலாம்? எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 16ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y. இந்த 4yயை நம்ம 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஒய்ன்னு சொல்லலாம். இந்த 2வை நம்ம என்னென்னு சொல்லுவேன்? பின்னு எடுத்துக்கலாம். 2 கிவன் ஃபார்முலாவில் இருக்க 2, இந்த ஒய்ங்கிறது ஏ வேல்யூ, அண்ட் இந்த 2வை நம்ம பியாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 2 ஸ்கொயர் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் இருந்து நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா டேர்ம்ஸையும் ஃபஸ்ட்டு 18 அவுட் சைடு எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடுக்கு கன்வெர்ட் பண்ணோம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் 18 இன்சைட் மல்டிப்ளை பண்ணும்போது 18 இன்ட்டு 16 கிடைக்கும். அதே மாதிரி 12 இன்சைட் மல்டிப்ளை பண்ணும்போது 12 இன்ட்டு 14 கிடைக்கும். கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸை ஆட் சப்ராக்ட் என்ன பண்ணணுமோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஃபார்மேஷனுக்கு வந்துருச்சு? 18 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் அண்ட் 12 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் டேர்ம் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் எப்போவுமே 1 இருக்கணும். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மை அவுட் சைடு அதர் சைடு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு? ப்ளஸ் 216 ஆகிடுச்சு. ஆனால் ஆர்ஹெச்எஸ் என்ன வேல்யூ தான் இருக்கணும்? 1 மட்டும்தான் இருக்கணும். ஸோ ஃபுல் ஈக்குவேஷனையும் நம்ம எதால் டிவைட் பண்ணுறோம்? 216ஆல் டிவைட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் x minus 4 whole square by 12, y plus 2 by 8, y plus 2 whole square by 18 is equal to 1ன்னு ஒரு ஜென்ரல் ஃபார்மேஷன் கிடச்சிருச்சு. இந்த ஃபார்மேஷனில் இருந்துச்சுனாவே நம்மளால் ஹெச்கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வேல்யூ சென்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன செய்வீங்க? கம்பேர் பண்ணுவேன். 12 அண்ட் 18 கம்பேர் பண்ணுவேன். ஏ வேல்யூ பி வேல்யூ கம்பேர் பண்ணும்போது அந்த எலிப்ஸ் parallel to x ஆக்சிஸா அண்ட் parallel to y ஆக்சிஸான்னு டிசைட் பண்ணணும். இப்போது ஏ வேல்யூ ஸ்மாலராக, ஏ ஸ்கொயர் வேல்யூ ஸ்மாலராக இருக்கிறதுனால அந்த வேல்யூ அந்த ஆக்சிஸ் எங்கே இருக்கும்? எலிப்ஸோட ஆக்சிஸ் parallel to y ஆக்சிஸ். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்குவோம்? ஃபோக்கஸ் ஃபார்முலா, வெர்டிசஸ் ஃபார்முலா அண்ட் டைரக்ட்ரிஸ் ஃபார்முலாவில் கரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் எலிப்ஸ் ஃபார்முலாவில் சி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதுலேருந்து ஏஇ வேல்யூ சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் சம் சால்வ் பண்ண முடியும். ஃபுல்லாகவே வெர்டிசஸ் ஃபோக்கஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஓகேவா? ஃபோக்கஸ் டூ ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க. 2 வெர்டிசஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 2 டைரக்ட்ரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சம்மில் என்ன செய்ய போகிறீங்க? டைப் ஆஃப் கோனிக் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஏ ஸ்கொயர் ஏ கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, தட் இஸ் 9. ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -1, 4 இன்ட்டு பி வேல்யூ 0. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் கிரேட்டர் தென் 0. இட்ஸ் ஃபார்ம் ஏ ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலான்னு சொன்னதுக்கப்புறம் கிவன் நம்ம லாஸ்ட்டு சம்மில் செஞ்சதே தான். எக்ஸ் ஸ்கொயர் வேரியபிள் டேர்ம்ஸை ஒரு செப்பரேட் பண்ணிட்டோம். ஒய் ஸ்கொயர் வேரியபிள் டேர்ம் செப்பரேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கேன்? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடுக்கு இது எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் சால்வ் பண்ணதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறீங்க. எப்போவுமே ஆர்ஹெச்எஸ் வேல்யூ என்னவாக இருக்கும்? ஈக்குவல் டு 1 இருக்கும். ஸோ ஃபுல்லி ஈக்குவேஷன் டிவைடட் பை 9ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த பேரபோலாலையும் ஹைப்பர்போலாலையும் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஏ வேல்யூ ஸ்மாலர் வேல்யூவாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக போட்டுக்கலாம். இந்த ஆக்சிஸ்க்கு அப்புறமும் எக்ஸ் வேல்யூ ஹெச் வேல்யூ அண்ட் கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஹெச் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஃபார்முலா ஃபோக்கஸ் ஃபார்முலா அண்ட் டைரக்ட்ரிஸ் ஃபார்முலாவில் வேல்யூஸ் அப்ளை பண்ணி ஏ வேல்யூ சி வேல்யூ அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவோம். ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு?
Final answer, two focus value and vertices value. வெர்டசஸ் வேல்யூ அண்ட் டைரக்ட்ரஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது எல்லாமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கேர்ஃபுல்லாக போடணும். ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. 5 மார்க் சம்ஸில் கண்டிப்பாக இதில் இந்த மாடலில் ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? கிளியராக பாருங்கள். ஸ்டெப் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சம் பார்க்கணும். ஓகேவா? தேங்க்யூ.